ஜெய் ஓம். ஸ்ரீலஸ்ரீ பரமஹம்ச ஓங்கார சுவாமிகள் திருவாய் மலர்ந்தருளிய நீதி போதனைகள். நித்தியம் அனித்தியம் விசாரணை செய். இப்போ சுவாமி ஏற்கனவே சொன்ன மாதிரி நித்தியம் அனித்தியம், அதாவது அழியக்கூடியது அழிவில்லாதது. இதை நீ ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்கிறார். சிம்பிளாச்சு. எது அழியது எது அழியாததுன்னு. உடம்பு அழிகிறது, உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆத்மா அழியாதது. இதை ரெண்டுத்தையும் நீ விசாரணை செய்யணும்னா ஆராய்ச்சி பண்ணின்றதுன்னா நம்ம உடம்பெல்லாம் இருக்கிற இது பண்ணிட்டு அப்படி கிடையாது. தியானத்தை வலியுறுத்தி சொல்கிறார். ஆத்ம விசாரணை செய். கண்களை மூடி சதாகாலம் அவனே அதுக்குன்ட்டு வேலை வெட்டிக்கு போகாமல் தியானம் பண்ண சொல்லலை. கடமையை செய். காலையில் வேலைக்கு போனால் வேலைக்கு போ, சம்பாதிக்கணும் சம்பாதி. ஆனால் அது குறித்து கிடைக்கும் நேரங்களில் ஜப மந்திரங்கள் தியானங்கள் செய்யணும் சுவாமி சொல்கிறார். ரெண்டாவது, சத்தியம் கடைப்பிடி. இங்கே இருக்கிறதுலையே ரொம்ப கஷ்டமான ஒன்று சத்தியத்தை கடைப்பிடிக்கிறது தான். ஏன்னா சத்தியம் என்பது இறைவன் பொருள்னு சொல்கிறாங்க. இறை பொருளை தான் சத்தியம்னு சொல்கிறோம். அப்போ அந்த இறை பொருளை நம்ம சாட்சியாக வைக்கிறோம். சத்தியம்னா அதான் சாட்சியாக வைக்கிறோம். இறைவனை சாட்சியாக வைக்கிறது சத்திய பொருள்னு சொல்கிறோம். சத்தியம். அப்போ என்னென்னா, நீ ஒரு சத்தியம் பண்ணிவிட்டு அதை தவிர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அதெல்லாம் சுவாமி இங்கே தெளிவாக சொல்கிறார். சத்தியத்தை கடைபிடிங்க. எல்லா உயிர்களிடத்தையும் அன்பு பாராட்டும் கொள். சுவாமி இங்கே சூப்பராக சொல்கிற ஒரு சப்ஜெக்ட் என்ன சொல்கிறேன்னா, எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, அன்பு மட்டுமே செய் அப்படின்னு சொல்கிறாங்களே, எல்லா உயிரிடத்தையும் அன்பு செய். ஆனால் சுவாமி இன்னொன்று இங்கே சொல்கிறாரு. இப்போ நீ மற்றவங்களை பாராட்ட கற்றுக்கணும். அவங்க ஏதாவது நல்லது செஞ்சாங்கன்னா, வெரி குட், சூப்பராக நீ பண்ணிட்டு இருக்க, நல்லா இருக்குது அப்படின்றது பாராட்ட கற்றுக்கொள். பாசிட்டிவ் எனர்ஜி அவனுக்கு ஏற்படுறதுக்கான ஒரு தார்மீகத்தை சுவாமி சொல்கிறார். அதனால் ரெண்டு விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும். ஒன்று நன்றி சொல்கிறது, இன்னொன்று பாராட்டுறது. இது ரெண்டுமே நம்ம சொல்கிறதே கிடையாது. இன்னொன்று ஆத்மார்த்தமான வணக்கங்கள் நம்ம யாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம சொல்லிக்கிறதே கிடையாது. வணக்கம் சொல்லணும். வணக்கம் சொல்வதனால பாசிட்டிவ் எனர்ஜி நமக்குள்ளே வெளிப்படும். நீ கிறிஸ்துவர்கள் அவங்களுடைய சர்ச்சில் சொல்லுவாங்க பாரு, அன்பை பரிமாறிக்கொள்வதும் சமாதானத்தையும் சொல்லிக் கொடுப்பாங்க. எல்லா மதங்களும் மனிதன் ஒழுக்க நெறிகளாகவும் ஒழுக்கமாகவும் வாழ்கிறதுக்கு தான் கற்றுக் கொடுத்தாங்க. வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா இங்கே ஒழுக்கமாக இருக்கிறதுக்கு தான் மதங்கள் ஏற்படுத்துது. மனிதனை மிருகமாக இருப்பதை அவன் தன்மைக்கு ஏற்ற மாதிரி அவனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் மதங்கள் இருந்தது. சரி, நம்ம அந்த சப்ஜெக்ட்டுக்கு போகல, சுவாமியோடைய சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுவோம். ஆடம்பரம் இல்லாமல் சேவை செய். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆடம்பரம்னு எதை குறிப்பிட்றாங்கன்னா, இப்போ அன்னதானம் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். அன்னதானம் பண்ணிவிட்டு வெளியில் போய் சொல்லுவாங்க, நான் 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணேன், இன்றைக்கி 500 பேருக்கு அன்னதானம் பண்ணேன், நான் வாரம் அன்னதானம் பண்ணின்னு இருக்கேன், நான் இங்கே அவருக்கு ஒரு 1000 ரூபா கொடுத்தேன், இங்கே பிச்சைக்காரங்களுக்கு பிச்சை போட்டேன். இதெல்லாம் தவறுன்னு சொல்கிறார். ஆடம்பரம் இல்லாமல் சேவை செய். ஏன்னா நீ செய்கிற சேவை எல்லாமே பகவானுக்குரிய விஷயங்கள் தான். எதுவுமே மனுஷனுக்கு கிடையாது. நீங்கள் சேவை செய்கிறதுல கடவுளுக்கு. அதனால தான் அவர் குறிப்பிட்டு சொல்கிறார், ஆடம்பரம் இல்லாமல் சேவை செய். அடுத்த சுவாமி சொல்கிறாரு, சகல ஜீவராசிகளிடத்திலையும் தயவுடன் இரு. எல்லா ஜீவராசிகளுடன் தயவுனா அன்பு கருணை இதோட நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அன்பு கருணை தயவுடன் இரு அப்படின்னு சுவாமி சொல்கிறார். ரெண்டாவது, எப்பொழுதும் தைரியமாக இரு. நம்ம எல்லாருக்குமே ஒரு அச்சம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து சில விஷயங்கள் பார்த்தது, நம்ம மன தேக்கங்கள் தொய்வுகள் இதெல்லாம் சேர்ந்து நமக்குள்ளே ஒரு பயம் ஒரு அச்சம் ஏற்படும். மனுஷனை ஃபேஸ் பண்ணி பேசுகிறதுக்கு பயப்படுவான். பயப்படணும்னு அவசியங்களே கிடையாது. அதனால தான் தைரியமாக இரு. ஒரு இருட்டு பேய் பிசாசு இதெல்லாம் கூட நம்ம பயப்படாமல் தைரியமாக இருந்தால் தான் ஆத்ம விசாரணை செய்ய முடியும். அதை தான் தைரியமாக இருக்க சொல்கிறார். முதல்ல தைரியம் முக்கியம். ஒரு மனுஷனுக்கு எப்போ தைரியம் வந்துட்டோ அப்பயே அவன் எல்லா துறையிலும் அவன் வெற்றி பெறுவான்றது சுவாமியோடைய கோட்பாடு. சாந்தம் குடிக்கொள். இப்போ என்ன சொல்கிறேன்னா, சாந்தம் குடிக்கொள். தேவைக்குள்ளே மட்டுமே பேசு, தேவைக்குள்ளே மட்டுமே செய் அப்படின்றது சொல்கிறாரு. சில நேரங்களில் மனசுக்குள்ளே ஜபம் சொல்லுன்னு சொல்கிறார். ஜபம் சொல்ல சாந்தமாக கண்களை மூடி மட்டுமே சொல்லலை. நேரங்கள் கிடைக்கும் போது சாந்தமாக
இருந்து பகவானை நினைக்கணும்னு சாந்தம் குடிக்கொள்ளுன்றார். சைலண்ட் ரிலீஸ். பொறுமையுடனும் இரு, ரொம்ப முக்கியம். கோபமே படக்கூடாதுன்னு சொல்கிறார் சுவாமி. பொறுமையுடன் இருன்றார். எவ்விடத்திலையும் பாரபட்சமாய் காட்டாமல் இரு. என்ன சொல்கிறேன்னா, இவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன், இவன் வந்து பணக்காரன், இவன் ஏழை அப்படின்றத வந்து நீ வந்து பார்க்கவே பார்க்காத. அதனால் பேலன்ஸாக இரு அப்படின்னு சொல்கிறார். ஆனந்தமாக இரு. எப்போ பார்த்தாலும் எனக்கு கஷ்டம் நஷ்டம் வருமா இதெல்லாமே வந்து சொல்லின்னு இருக்கிறத விட நம்ம ஹாப்பியாக இருக்கிறது சொல்கிறாரு. அது வந்து உண்மை தான். நம்ம ஹாப்பியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து எப்போ பார்த்தாலும் இப்போ நீங்கள் பொதுவாகவே நீங்கள் எடுத்துங்க, ஏன் கஷ்டப்படாத மனுஷன் யாருன்னா இருந்தாங்கன்னா ஒருத்தர் நீங்கள் காட்டுங்க. எல்லாம் இந்த உலகத்துக்கு வந்துட்டாலே கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அது வேறு வழியே கிடையாது. ஆனால் அதை வந்து பேலன்ஸ் பண்ண கற்றுக்குன்னு சொல்கிறார். கருணை காட்டு. இப்போ வந்து ரோட்டில் ஒருத்தன் அடிபட்டுருக்கான், நம்ம நிறைய பேர் வருத்தப்படுறோம். நம்ம அதை அவனுக்குரிய அந்த சப்போஸ் ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி வர வச்சு அவனை ஹாஸ்பிட்டல் எட்டு போய் சேர்க்கறதுக்கான தயவு நீதி கருணை காட்டுன்னு சொல்கிறார். அது மட்டும் கிடையாது, எல்லா இடங்களையும் கருணையாக இரு, கருணை காட்டுன்னு சுவாமிகள் சொல்கிறார். பரிசுத்தமாக இரு. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறார். பரிசுத்தமாக இருன்னா பொய் சொல்லவே கூடாதுன்றார். பரிசுத்தம் குளிக்கிறது மட்டும் சொல்லலை, உள்ளுக்குள்ள ஆத்ம விசாரணை பரிசுத்தமானது. அதை வந்து எப்போயுமே தூசிப்படாமல் பார்த்துக்கிறதுக்கு தான் வந்து பரிசுத்தம். இந்த உடல் சுத்தம், அது ஆத்ம சுத்தம். அதை வந்து பரிசுத்தமாக இருக்கின்றார். மித ஆகாரம் கொள். நெஞ்சு முட்டை சாப்பிட்றது, கடினமான உணவுகளை சாப்பிட்றது, இதெல்லாம் தவிர்த்து நமக்கு என்ன செமிக்குமோ அந்த சாப்பாட்டை நம்ம சாப்பிடணுன்ட்டு சுவாமி அழகாக சொல்கிறார். பிறரை நிந்திக்க வேண்டாம். இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது தெரியுமா? நிந்திக்கிறது. நம்ம குறை சொல்லுவோம், எல்லாருமே குறை சொல்லுவோம், எல்லாருக்கும் இருக்கும் அந்த கெட்ட பழக்கம். இருக்கிறதுலே மோசமான கெட்ட பழக்கம் வந்து அந்த கெட்ட பழக்கம். அதை நம்ம முதல்ல வந்து தவிர்க்கணும்னு சாமி சொல்கிறார். பிறரை ஆசேஷமாக பேசாதே. ரொம்ப கோவப்பட்டு யாரையும் திட்டாதே அப்படின்னு சுவாமி சொல்கிறார். கோவப்பட்டு திட்டாதே. எப்பொழுதும் உற்சாகமாக இரு. பிரதிநிதியாக இரு. புன்சிரிப்புடன் இரு. விசனத்தை ஒழி, பரிகாசம் ஒழி, கோல் சொல்லாதே, ஆகாசம் கொள்ள வேண்டாம், சோம்பலை ஒழி, பிரம்மை அறியாதே, டம்பம் ஒழி, சிரத்தையுடன் இரு, களவு செய்யாதே, மிதமிஞ்சி நடக்காதே, மிருதுவாய் இரு. எல்லாமே நம்மளுடைய, அதாவது இதை சொல்லிகிட்டே போகலாம், நிறைய சொல்கிறார் சுவாமி. சிந்தனை செய்கொள்ள, இதுதான் சிம்பிள் லாஜிக், ஒன்றும் கிடையாது. கடவுளை அடையணுன்னா தியானம் மட்டும் கிடையாது, ஜப சாதனைகள் நம்ம செய்யணும். அதுக்கப்புறம் நிர்குண பிரம்மத்தை, நம்ம நிர்குணத்தை வந்து நிர்குண தியானம் நம்ம அடையும் போது அதுக்குள்ளே பல அனுபவங்கள் இருக்கட்டும். அதிலிருந்து மாய கசடுகள் நீங்கி பரிசுத்தமான இறைவனை அடைவதற்கு நம்ம முயற்சி செய்யணும். நம்ம உடம்புல வந்து ஒளி தோன்றும், ஓங்காரங்க கேட்கும், பல வண்ண நிறங்கள் கேட்கும். இதெல்லாம் சுவாமி கண்ட அனுபவங்கள். பல வண்ணங்கள் சுவாமி வந்து அவர் அனுபவித்தார். அவர் உடம்பு வந்து அவர் சமாதி ஆகும்போது உடம்பு வந்து கண்ணாடி மாதிரி ஜொலிச்சு தான். அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஒளி வெளிப்பட்டதை வந்து பார்க்க முடியாது. அதாவது என்ன சொன்னால், புத்தருக்கு வந்து 500 மீட்டர் தூரம் வரைக்கும் அவருடைய அந்த வல்லமை இருக்குமா புத்தருக்கு. அதே மாதிரி ஜீசஸ்க்கும் அதே மாதிரி தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எந்த அளவுக்கு அவங்களுடைய உடம்புலேருந்து அந்த ஒளி பிளம்புகள் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். நல்லா கவனிங்க, இது அவங்களுக்கு தான் வரும். அவங்க வந்து அவதார புருஷர்கள் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த ஒளி வந்து ஜோதி வந்து எரிந்து கொண்டே இருக்கின்றது. நாம் வந்து ஆணவம் கண்மம் மாயை என்ற கோட்பாட்டை வந்து மறைச்சி அதை ஒளிர விடாமல் நாமளே தடுத்துட்டுருக்கோம். நம்ம கண்ணை நம்மளே குத்தின்னு இருக்கோம். அதுக்கு தான் வந்து தியான முறைகளை வந்து நம்மளுடைய குருநாதர்கள் வந்து சொல்லிவிட்டு போனாங்க. சொல்லுதல் யாருக்கும் எளியாம் சொல்லிய வண்ணம் செயல். சொல்கிறது வந்து ஈஸி தான், ஆனால் கடைப்பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி நம்ம சொல் ஒன்று செயல் ஒன்று கூடாது அப்படின்னு சொல்கிறார்.
தியானம் செய்ய செய்ய ஒழுக்க நெறிகள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். அப்படி வரலன்னா நீங்கள் சரியான முறையில் தியானம் செய்யலை அப்படின்னு அர்த்தம். இந்த உடம்பு அப்படி தான் இருக்கும். ஆணவம் கண்மம் மாய நிறைந்தது இல்லவா, அது அப்படி தான் இருக்கும். நாம் தான் சரி பண்ணணும்.